நம்ம இழிவுபடுத்துகிறார்களா, அவர்களை நம்ம எப்படிங்க சமாளிக்கிறது? அதுக்கு தாங்க இந்த பதிவு. சில பேர் நமக்குன்னு இருப்பாங்க, நமக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம சிவனேன்னு போனால் கூட பொது இடத்துல சில விசேடமான வீடுகளில் கூட நம்ம பார்க்கலாம். நம்மளை ஈஸியாக நம்ம தாழ்வாக பேசுகிறது, மட்டம் தட்டி பேசுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும். அவர்களை நம்ம எப்படி சமாளிக்க முடியுங்கிறத பற்றி தான் சிறிது பார்ப்போம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமன் நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. சில விசேஷ வீடுகளுக்கு போனால் கூட இதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கங்க. நம்மளை நம்மக்கிட்ட பேசுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில பேர் பேசுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் எது வேணாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இவளுக்கும் நமக்கு அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட போகிறதும் இல்லை, நம்ம அவங்கள எதிர்பார்த்து நிற்கிறோம், ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நம்மளை பற்றி பேசுகிறது, இன்னொருத்தவங்க மூணாவது மனுஷங்களை பற்றி நம்மக்கிட்ட தரக்குறைவாக பேசுகிறது, நிறைய இதே மாதிரி ஆளுங்க நிறைய இருப்பாங்க. நம்ம அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? அவங்கள பார்த்து நம்ம மனசை நோகடிச்சு அதிகமாக்குவாங்க. அதற்கு பதில் கூட நம்மளால் அவங்களால பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசுவாங்க. இப்படி அவங்களெல்லாம் நம்ம எப்படி நினைக்கணும்? நம்ம இவங்களை நம்மளோட இதுக்கே வச்சுக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ வெறிநாயெல்லாம் இருக்குது. வெறிநாய் கடிக்குது ஒருத்தங்களை. கடிக்கிறப்ப என்ன ஆகுது? அது கொஞ்ச நாள் இருந்து இறந்துடுது. அது அதோட தப்பு கிடையாது. அதில் உடம்புல இருக்கிற வைரஸ். அதே மாதிரி தான் இந்த மனிதர்களை நம்ம பார்க்கணும். சில நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை பற்றி அவங்கள பற்றி இப்படி தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களே ஒரு நாளைக்கு மரணத்தை விட பெரிய தண்டனைகள் இவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. அதனால் நம்ம அவங்கள போய் கடிக்க முடியுமா? அவங்கள இது பண்ண முடியுமா? வெளியே மாதிரி நம்ம அவங்க தரத்துக்கு தாழ்ந்து இறங்கவும் முடியாது. அதனால் நம்ம அந்த இடத்த விட்டு அமைதியாக நவந்துடுங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒதுங்கி போகணும். நம்ம எழுத்தும் பேச முடியாது. எழுத்து பேசணுன்னா என்ன? நம்ம எழுத்து நம்ம நாயை கடிக்கிற மாதிரி தான். அது நமக்கு வேண்டியதில்லை. புரியுதா? இதை மாதிரி மனிதர்கள் விரைவில் எதற்கும் இப்படி பேசுகிறார்களோ அதன் பயனை வெகு விரைவில் அடைவார்கள். மரணம் போல தான் அவர்களுக்கு முடிவும் இருக்கும். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா நான் ஒதுங்கி அவர்களுக்கு அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்று நம்ம நவுந்துடணுங்க. இதுதாங்க உண்மை. விரைந்து அழிந்து போவார்கள் அவர்கள். நம்ம அவங்களோட நின்று மல்லு கட்டி நின்று நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம தரத்தை தாழ்த்திக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.